இந்த பயிற்சியில் கார்பென்ட்ரி வைஸ் லீட் ஸ்க்ரீவை எவ்வாறு உருவாக்குவது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் கார்பெண்டர் வைஸ் குறித்து அறிந்து கொள்ளலாம், பட்டர் த்ரெட் வடிவத்தை விளக்கலாம், ஸ்க்ரீவ் த்ரெட் குறித்து விவரிக்கலாம், வரைபடத்தில் உள்ளது போல் காம்போனன்ட்ஸ் மூலம் பட்டர் த்ரெட்டை உருவாக்கலாம். ஒர்க் பீசஸை ஹோல்ட் செய்ய வைசஸ் பயன்படுத்தப்படுகின்றன. அவை வெவ்வேறு வகைகளில் கிடைக்கின்றன. வைஸ்கள் பெஞ்ச் ஒர்க்கில் பயன்படுத்தப்படுவதால் பெஞ்ச் வைஸ் அல்லது என்ஜினியர்ஸ் வைஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பெஞ்ச் வைஸ் வார்பிரும்பு அல்லது வார்பிரும்புகளால் ஆனது மற்றும் இது ஃபில்லிங், சாயிங், த்ரெட்டிங் மற்றும் பிற கை செயல்பாடுகளுக்கு செய்ய பயன்படுகின்றது. கார்பெண்டர் வைஸ் என்பது தச்சு தொழிலில் ஒரு முக்கியமான கருவியாகும். மேலும் மேற்பரப்பை சேதப்படுத்தாமல் மரத்தை இறுக்கமாக வைத்திருக்கும் முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அறுத்தல், துளையிடுதல் அல்லது தச்சு வேலை போன்ற பணிகளை முடிக்கும் போது மரத்தை அடிக்கடி இறுக்க வேண்டும். சந்தையில் பல வகையான வைசஸ் உள்ளன. பின் வருபவை ஒரு வைஸின் பகுதிகள்: ஃபிக்ஸட் ஜா, மூவபிள் ஜா, ஹார்ட் ஜாஸ், ஸ்பிண்டில், ஹேண்டில், பாக்ஸ் நட் மற்றும் ஸ்ப்ரிங் ஆகியவை இன்டர்னல் பாகங்கள் ஆகும். ஒரு முடிக்கப்பட்ட வேலையை தொடர ரெகுலர் ஜாஸ்க்கு மேல் அலுமினியத்தால் செய்யப்பட்ட வைஸ் கிளாம்ப்ஸ் அல்லது சாஃப்ட் ஜாஸ்களை பயன்படுத்தி மேற்பரப்பை சேதத்திலிருந்து பாதுகாக்கவும். பசை ஒட்டுதல் செயல்பாடுகளுக்கு கிளாம்ப்ஸ் பெரும்பாலும் ஜோடிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. இது ஜாயின்ட்ஸ்களை ஒன்றாக வைத்திருக்க தேவையான அழுத்தத்தை வழங்குகிறது. அடிப்படையில் கிளாம்ப்ஸ் இரண்டு வகைகளாகும்: பிளெயின் ரெக்டாங்குலர் பார் வகை மற்றும் டி பார் வகையாகும். கிளாம்ப்ஸ் முக்கியமாக லேசான எஃகு மூலம் வடிவமைக்கப்பட்டுள்ளன மற்றும் பொதுவாக செவ்வக வடிவத்தில் இருக்கும். ரேக் கிளாம்ப், ஸ்க்ரூ கிளாம்ப், லைட் டியூட்டி பேரலட் கிளாம்ப், அட்ஜஸ்ட் செய்யக்கூடிய பார் கிளாம்ப், ஜி அல்லது சி கிளாம்ப் மற்றும் டபுள் பார் கிளாம்ப் ஆகியவை வெவ்வேறு அளவுகள் மற்றும் வடிவங்களுடன் மர வேலைகளுக்கு பயன்படக்கூடிய மற்ற வகை கிளாம்புகள் உள்ளன. சிறிய விட்டத்தில் நான் லோட் பேரிங் பிளாங்க் அனுமதியுடன், ஆனால் லோட் பேர் பிளாங்குகளுக்கு இடையில் அல்லது பெரிய விட்டம், பெயரளவு ஆகியவற்றில் அனுமதி இல்லாமல் எக்ஸ்டர்னல் மற்றும் இன்டர்னல் த்ரெட்டுகளுக்காக சுய விவரங்கள் வரைபடத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. சிறிய விட்டம் மற்றும் பிளாங்க், நிலையான நட் அமைப்பு, அனுமதிகள் கொண்ட எக்ஸ்டர்னல் மற்றும் இன்டர்னல் த்ரெட்டுகளுக்கான சுய விவரம் இந்த வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரண்டு வரைபடங்களிலும் சுட்டிக்காட்டப்பட்ட பரிமாணங்களுடன் தொடர்புடைய சூத்திரங்களை பாருங்கள். வரைபடம் 4 மல்டிபிள் ஸ்டார்ட் த்ரெட்டுகளுக்கான சுய விவரத்தை காட்டுகிறது. PH என்பது லெட்டை குறிக்கிறது மற்றும் P என்பது பிட்சை குறிக்கிறது. மல்டிபிள் ஸ்டார்ட் த்ரெட்டுகள் லீட் PHக்கு சமமான பிட்ச் P உடன் சிங்கிள் ஸ்டார்ட் த்ரெட்ஸ்களை போலவே ஒரே சுயவிவரத்தை கொண்டுள்ளன. மல்டிபிள் ஸ்டார்ட் த்ரெட்டுகளின் பிட்ச் Pக்கு சிங்கிள் ஸ்டார்ட் த்ரெட்டின் முன்னணி Pக்கு அனுமதிக்கப்பட்ட மதிப்புகள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படலாம். இருப்பினும் சிங்கிள் ஸ்டார்ட் த்ரெட்டுகளின் பிட்ச் Pயின் பெருக்கமானது சிங்கிள் ஸ்டார்ட் த்ரெட்டுகளுக்கு அனுமதிக்கப்பட்ட மதிப்புடன் ஒத்துப்போவதில்லை. த்ரெட் என்பது வெளிப்புறமாகவோ அல்லது உட்புறமாகவோ சிலிண்டர் அல்லது கூம்பை சுற்றி ஒரு ஹெலிக்ஸ் பாதையை பின்பற்றும் சீரான குறுக்குவெட்டின் ஒரு முகடு ஆகும். ஹெலிக்ஸ் என்பது சிலிண்டர் அல்லது கூம்பை சுற்றி ஒரே சீரான வேகத்தில் நகரும் ஒரு புள்ளியால் உருவாக்கப்பட்ட ஒரு வகை வளைவு ஆகும். அதே நேரத்தில் இது அச்சுக்கு இணையாக சீரான வேகத்தில் நகரும். த்ரெட்ஸ் இணைக்கும் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக போல்ட் மற்றும் நட்டுகள், இயக்கத்தை கடத்துதல். உதாரணம், ஹாஃப் நட்டுடன் கூடிய லீட் ஸ்க்ரூ, துல்லியமாக அளவீட்டு கருவிகள். எடுத்துக்காட்டாக மைக்ரோமீட்டர். ஸ்பிண்டில், லோட் லிஃப்டிங் பர்பசஸ்.
எடுத்துக்காட்டாக ஸ்க்ரூ, ஜாக் மற்றும் ரேடியல் ட்ரில்லிங் இயந்திரங்களின் உயர்த்தும் கை. த்ரெட்ஸின் கூறுகள் என்பது அதன் பார்ட்ஸ் மற்றும் மற்ற விதிமுறைகளுக்கு முறையாக பெயரிடுதல் ஆகும். ஒரு த்ரெட்டின் பகுதிகளாவன பெரிய விட்டம், சிறிய விட்டம், பிட்ச் விட்டம், த்ரெட்டின் பிட்ச், கிரெஸ்ட், ரூட், த்ரெட்டின் ஃபிளாங்க், த்ரெட் ஆங்கிள், த்ரெட்டின் ஆழம், லெட் ஆங்கிள் அல்லது ஹெலிக்ஸ் ஆங்கிள், ஈயம், கை, கிளியரன்ஸ் மற்றும் மேஜர் டயாமீட்டர். ரூட் அல்லது பாட்டம் என்பது இரண்டு அடுத்தடுத்த த்ரெட்டுகளின் பக்கங்களை இணைக்கும் கீழ் மேற்பரப்பு ஆகும். கிரெஸ்ட் மற்றும் ரூட்டை இணைக்கும் ஒரு த்ரெட்டின் மேற்பரப்பின் பக்கமே ஃபிளாங்க் அல்லது சைடு ஆகும். கிரெஸ்ட் அல்லது டாப் என்பது இரு பக்கங்கள் அல்லது ஃபிளாங்குகளை இணைக்கும் டாப் மேற்பரப்பு ஆகும். P என்பது பிட்சின் மில்லிமீட்டர் அல்லது த்ரெட்டின் ஒரு இன்ச்சை குறிக்கும். பீட்டா என்பது ப்ரொஃபைல் ஆங்கிளை குறிக்கிறது. ஃபை என்பது நூலின் ஹெலிக்ஸ் ஆங்கிளை குறிக்கிறது. D/D = பெரிய விட்டம், வெளி உள். D1/D1 = சிறிய விட்டம், வெளி உள். D2/D2 = சுருதி விட்டம், வெளி உள். பிட்ச் விட்டம் என்பது ஸ்க்ரூ த்ரெட்டின் பயனுள்ள விட்டம், பெரிய மற்றும் சிறிய விட்டம் இடையே தோராயமாக பாதியாகும். ஹெலிக்ஸ் ஆங்கிள் என்பது ஸ்க்ரூ த்ரெட்டின் ஜியோமெட்ரிக்கல் வடிவமாகும். இது த்ரெட்டின் பிட்ச் விட்டம் மற்றும் பிட்சை அடிப்படையாக கொண்டது. அதாவது த்ரெட் ப்ரொஃபைலின் ஒரு புள்ளியிலிருந்து அடுத்த புள்ளிக்கு உள்ள தூரம். கணக்கீட்டிற்கான ஃபார்முலா இங்கே காட்டப்பட்டுள்ளது. இந்த அளவீட்டை ஒரு முக்கோணத்தின் கூறுகளிலிருந்து பிரிக்கலாம். வெவ்வேறு விட்டம் கொண்ட ஒரே பிட்ச் வெவ்வேறு ஹெலிக்ஸ் கோணத்தை கொடுக்கிறது. வரைபடத்தின்படி கூறுகளை எவ்வாறு திருப்புவது மற்றும் கூறு மீது பட்ரஸ் த்ரெட்டை உருவாக்குவது எப்படி என்று பார்ப்போம். இதை செய்ய உங்களுக்கு மூலப்பொருள், வெட்டும் கருவி, 4 ஜா சக், பட்ரஸ் த்ரெட், அளவிடும் கருவி, அண்டர்கட் கருவி, த்ரெட்டிங் கருவி, ட்ரில் சக் மற்றும் ட்ரில் ஃபிட்கள் தேவை. ஜாபின் வரிசை பின்வருமாறு. மூலப்பொருளின் அளவை சரிபார்க்கவும். 4 ஜா சக்குள் ஜாபை நிறுத்தி ஸ்க்ரூ செய்யவும். ஒரு முனையை எதிர்கொண்டு ஜாபின் மையத்தில் துளையிடவும். ஜாபை தலைகீழாக மாற்றி மறுமுனையில் 280 மில்லிமீட்டர் நீளத்திற்கு எதிர்கொண்டு அதை மையத்தில் துளைக்கவும். மையத்திற்கு இடையில் ஜாபை வைத்திருங்கள். ஹெலிக்ஸ் கோணத்தை 30 மில்லிமீட்டர் அதிகபட்ச நீளத்திற்கு மாற்றவும். முடிவை 2x45 டிகிரி வரை சாம்பர் செய்யவும். ஜாபை திருப்பி 255 மில்லிமீட்டர் நீளத்திற்கு ஸ்டெப் ஹெலிக்ஸ் கோணத்தை 25 மில்லிமீட்டர் திருப்பவும். 215 மில்லிமீட்டர் நீளத்திற்கு ஸ்டெப் ஹெலிக்ஸ் கோணத்தை 7/8 இன்ச் அல்லது 22.2 மில்லிமீட்டர் திருப்பவும். 15 மில்லிமீட்டர் நீளத்திற்கு படி ஹெலிக்ஸ் கோணத்தை 18 மில்லிமீட்டர் திருப்பவும். அண்டர்கட் டூலை 5 மில்லிமீட்டர் அகலத்தில் அமைத்து வரைபடத்தின்படி கொடுக்கப்பட்ட ஆழத்திற்கு கீழ் வெட்டவும். 45 டிகிரி மற்றும் 90 டிகிரி த்ரெட்டிங் டூலை சரியான நிலையில் அமைக்கவும். 9 TPI த்ரெட்டை வெட்ட இயந்திரத்தை அமைக்கவும். 9 TPI பட்ரஸ் த்ரெட்டை வெட்டுங்கள். ஜாபின் சிதைவு மற்றும் பரிமாணங்களை சரிபார்க்கவும். கார்பென்ட்ரி வைஸ் லீட் ஸ்க்ரீவை எவ்வாறு உருவாக்குவது என்பது குறித்த இந்த பயிற்சியின் முடிவை நாம் அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் கார்பெண்டர் வைஸ் குறித்து அறிந்து கொள்ள முடியும். பட்டர்ஸ் த்ரெட் வடிவத்தை விளக்கவும், ஸ்க்ரீவ் த்ரெட்டை விவரிக்கவும், வரைபடத்தின்படி காம்போனன்ட்களை திருப்பவும் மற்றும் காம்பனன்ட்ஸ் மூலம் பட்டர்ஸ் த்ரெட்டை உருவாக்கவும்.